இதுதான் அயோத்தி மாநகரம். உண்மைதாங்க. அயோத்திக்கு வந்து விட்டோம். சரி. ஆனா அவர்களுக்கு மட்டும் நான் அடிமையா தவிர உண்மைதான். யாவற்றார் 56 தேச மன்னர் எல்லாருமே என்ன கண்டு வணங்கணும்டா. அததான். ஆமா, அங்க நம்ம அடி வாங்க வெளியே சொல்லக்கூடாது. வீரசாலி, திறமைசாலி. அதனால ஆமாங்க அயோத்திக்கு சென்று சரி அது பாரு ராஜாரமன் இருக்குது. தசரனுடைய ராஜாரமனை 8 சுத்து கல்கோட்டை எறும்பேறாத மண்டகம், 10 அடுக்கு மாளிகை பாம்பேறாத மண்டகம், செவுத்தல சித்திரமும் சிங்கார பொம்மை வைத்து தசரனுடைய ராஜ மாளிகை அது இருக்கிறது. வெள்ளை கலர் செவுரு. அதேதான் சென்று ஆமா அகோர கோபத்தோடு சரி உண்மைதாங்க விஸ்வாபுத்திர வந்திருக்கிறார். அங்க மூத்தரோடு தெருன்னு ஓடுனா உண்மைதாங்க அப்படின்னு சொல்லி சரி அந்த தசரத மன்னனிடத்தில் சொல்லு. வேலைங்கால் மரியாதை கொடுக்கிறான் இல்லையான்னு பாக்க நீங்க வெயிட் பண்ணுங்க, வரட்டும். ஆமா வாங்க ஐயா. சுவாமி கண்ணே தேவி, நாமளோ அரசு சமாதானத்தை அமர்ந்திருக்கும் பொழுது யாரோ வந்திருக்கிறார் பாரு. யாரப்பா? சுவாமி வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். வீட்டுல நல்லா இருக்கீங்களா? அனைவரும் சவிக்கமாப்பா. யாரோ ஒரு சும்மா ஆவாத முனிவராட்டுக்குது. விஸ்வாபுத்திரரா? அது என்ன சரியான கோவம். அவரு வராருன்னு தெரிஞ்சா என்ன செய்யுது அப்படியே பயங்கர அவர் சரியான கோவத்தில் நிக்கிறாரு. ஆமா, யாரு சாவடி போறாரு தெரியல. நம்மளுடைய நாட்டுக்கு தேடி வந்திருக்காரா? வாசல்ல நிக்கிறாரு. அவர் வந்தால் அவருக்கு நம்ம மரியாதை செய்ய வேண்டும் அல்லவா? நான் அமரக்கூடிய சமாதானத்திலே அமர வைத்து என்ன சொல்ற தெரியுமா? அதுல குளிச்சு ஒருத்தர் இருக்கா பாரு, எந்த கூதியா வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை அப்படியே போக சொல்லுங்கிறான். அவர் எலும்பி ஒருத்தர் இருக்கா பாரு, விழுவிழுன்னு ஸ்ரீமதி, அந்த கண்டல் என்ன சொல்றா, நாங்க நாட்டுக்கு ராஜா, எங்கெல்லாம் ஒண்ணு புலத்த முடியாதுங்கிறான். அந்த பொம்பளைகளுக்கெல்லாம் தெரியாது. ஆமா, அவரு தசரதன் எனக்கு மரியாதை கொடுக்கறாரு இல்லையா பார்க்கிறேன். அவர் பயந்துட்டு தான் இருக்காரு. ஒரு கோலச்சி அந்த நெட்டுச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை அவளை விட்டாதீங்க. வர சொல்லி வரவேற்கிறாரா? சுவாமி நடிப்பு ஐயா. மரியாதை
கூடி ஆஷடாதி வளரலாம் எடுத்து உங்களுக்கு வரவேற்பு எடுத்து உங்களுடைய பாயத்தை அடிபடிவோம் சாமி. உங்க பணிவை மெச்சினேன். எங்க காது வலிக்குது. உங்க பணிவை நான் மெச்சினேன். இவன் யாரு? நான் மந்திரிங்க. மந்திரி தானே. ஆமா. என் கை காலத்தானே பிடிக்கணும். ஏண்டா என் மாறு பிடிக்கிற அடிக்கடிக்கு? அது சும்மா 10 பேர் தசரதம் அண்ணா, ஓ மரியாதைக்கு பாக்குறேன். ஐயா அவர்கள் ஐயா, என் பாதத்தை பணிந்திருக்கிறீரா? ஆமாங்க. தசரதா, சுவாமி என் பாதத்தை பணிந்தபடினார் கோசலை கைகை 2 மனைவியோடு இந்த பெண் முனிவருடைய பாதத்தை பணிந்தபடினார் பல்லாண்டு கல் காவாரி வட்டம் புல் பூண்டொன்ன வரைக்கும் இந்த அயோத்திய நகரத்தை நீ மட்டும் கிடையாது, உன்னுடைய பிள்ளைகளும் வாழ்ந்து வந்தவர்கள் எழுந்தது சுபச்சாவமாக வாழ்ந்து சுவாமி அப்படியாக இருந்தாலும் இவ்வளவு கோபத்தோடு எங்களுடைய நாட்டை தேடி வந்த காரணம் என்ன? கேளுங்கள். உங்களை கண்டாலே நடுங்குவாங்களே. தீரம் தீரம் பஜபல பராக்கத்தோடு நீங்கள் இருக்க வேறு சுவாமுத்திரரை பார்த்து சுவாமி நாட வேலையிலே இங்க வந்திருக்கேன். என்னைக்குமே உங்களை தேடி வருவோம். எங்களை தேடி வந்ததிலே காரணம் அந்த தண்டகாவனத்தை விட்டு இன்னைக்கு அயோத்திக்கு அழைப்பு இல்லாமலே வந்திருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். தசரதம் அண்ணா ஐயா வந்திருக்காங்க. சொல்லி இருந்தார். இவர் வருவதை ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார். முன்னே வாங்கிட்டு வச்சிருப்பேன் நானு. அப்படி கிடையாது. நம்ம ரகத்தை அனுப்பி அந்த ரகத்திலே இவரை கொண்டு வந்திருக்கலாம். தசரதம் அண்ணா, உன்னுடைய மூத்த மனைவி கோசலையை விட உன்னுடைய 2வது மனைவி கைகை ஆகப்பட்டவள் ரொம்ப புத்தி ஞானம் உள்ளவர். உங்களை விட நீங்கள் நடந்து வர வேண்டும். நம்மளுடைய ரகத்தை அனுப்பியிருந்தால் மரியாதையோடு கௌரவத்தோடு வருவீர்களே. ஏன் சுவாமி இப்படி நடந்து வருவீங்க சொல்லுதான் என்னுடைய மனைவி. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்மையா நீங்க தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பன்னிக்கறி வறுத்து வச்சிருப்பேன். எனக்கு பிடிக்காது. சாரா வச்சிருப்பேன். அப்படி எல்லாம் பேசாத. யார் வந்தாலும் நம்ம அப்பதான் வார்த்தை பேசாத. இதுக்கு முன் ஒருவர் இப்படி பேசி அவரை கழுதையாக போவென்று அதாவது ஆட்டிக்கிட்டு போகாம கழுத அப்ப வேணாம். 5 விதமான பஞ்சக்கல்லியாக போய் அவசாரம் அது உங்களுக்கு பிடிக்காதா? மாட்டுக்குது
பேசாதே சுவாமி. தசரத மன்னா, இன்று நான் நாடி வந்தது இதுவரை சரி. இந்த விஸ்வாபுத்திர முன் வச்சுக்கா நான் பின்னெடுத்தது கிடையாது. ஆமா. கெட்டதானாலும் சரி செய்வேறின்னு சொன்னா உதயமான சூரியன் அஸ்தமாகும் என்று அன்றே நான் செய்து முடிப்பேன். உண்மைதான், உண்மைதாங்க. இன்னைக்கு உங்களிடத்தில் நான் கேட்க வந்திருக்கிறேன். நீ தர வேண்டும், என்னிடத்தில் அனுப்ப வேண்டும். அதற்காக வந்திருக்கிறேன். என் சாபத்துக்கு நீ ஆளாக கூடாது. சுவாமி, என்ன சாமி கேக்குறீங்க? சொல்லுகிறேன். என்ன சுவாமி? ஐயாக ஒன்றாக என்ன வார்த்தை இருக்கு, என்ன புத்தி இருக்கு? உன் மகனாகிய ராமன் சரி. ராமச்சந்திரமூர்த்தியை என்னோடு தண்டகாவன் அனுப்பணும். அவனால் ஆகக்கூடிய காரியம் பெரிய காரியம், அது நடக்கணும். சுவாமி, அந்த தண்டகாகப்பட்ட அசூரை அரைக்கு ராமச்சந்திரமூர்த்தி சின்ன சிறு வயது சீரான பருவம்.
ஐயா நாங்க ராமச்சந்திரமூர்த்திக்கு ஒண்ணும் அறியாத வயசு ஐயா. அனுப்புன்னு சொல்றீங்களே, என்ன செய்வது ஏது செய்வது? கண்ணே தேய்மாகளா ராமச்சந்திரமூர்த்தியை அனுப்பி வைத்தால் தந்த தாடகியை அவரால் தான் முடியும் என்று சொல்றார்களே. தாடகையும் ஒரு கொடூர அரக்கி என்று கேள்விப்பட்டேன். ஓஹோ, அந்த அரக்கியை கொள்வதற்காக மகனாகப்பட்ட சந்திரமூர்த்தி தானே தகுமா? அறியாத பருவத்திலே ஹரிச்சந்திரமூர்த்தியாக இருக்கிறார், ஹரிநாமனாக இருக்கிறார். அவரை அனுப்பி வை என்று கூறுகிறே சுவாமி. நியாயமா தசரத மன்னா, சுவாமி? உனக்கு தெரியாது கடவுளே ஐயா, ஆ. என் பாலையை அனுப்பதை விட நானே வருகிறேன் சுவாமி. என்னாலேயே முடியவில்லை தானகை அளிப்பதற்கு. வரமற்றவன் ஈசனால் வரமற்றவனானே, என்னாலேயே வெல்ல முடியவில்லை தானகை அளிப்பதற்கு. முனிவராகிய நான் உங்களை நாடி வந்திருக்கிறேன். என்னுடைய ஞானத்தால் நான் ஈசனை நினைக்கின்ற போது உன் மகன் சாதாரணப்பட்டவன் கிடையாது. அப்படியா? அதற்காகவே உன் பிள்ளை பிறந்திருக்கிறான் அயோத்தியிலே. இதுதான் முத வேலை. இதுல வெற்றி பெற்றால் அனைத்த நீ பொறுத்திருந்து பார்த்தா அவன் அனைத்தமே வெல்லுவான். அதனால உன்னுடைய மகன் ராமராலதான் அந்த தாடகி மடிவிரு அந்த தாடகை ஜெயிக்க முடியும், கொல்ல முடியும். ராமச்சந்திரமூர்த்தி வந்தால்தான் அந்த தாடகையை கொல்ல முடியும். அனுப்பப்பா. ஒன்னாலேயும் முடியாது, என்னாலேயும் முடியாது. சரி உன்னுடைய குலகுருவாகிய வதிஷ்டர் பேசுகிறேன். சுவாமி, ஒன்றுக்கும் பயப்படாதப்பா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு விஸ்வாமித்திரரோட அனுப்பி வச்சீனா இருக்க பேரும் புகழும் தான் உனக்கு ராமச்சந்திரமூர்த்தினால கிடைக்கும். அதனால ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். ராமச்சந்திரமூர்த்திய விஸ்வாமித்திரரோட அனுப்பி வையப்பா. அப்படியா? கண்ணே தேவமாகலா சுவாமி, நம்முடைய முனிவர் சொன்ன பிரகாரமாகவே உன்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆபத்து வராதப்பா. வெற்றிதான் என்றைக்கு வெற்றியோடுதான் வாழ்வாய். அனுப்பி ஒன்றும் ஆகாது என்று சொல்கிறார்கள். நம்மளுடைய குலக்குறைவே கூறிவிட்டார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன பயம்? ஆமா சுவாமி, இருந்தாலும் அவர் வார்த்தைக்கேற்ப நம் மகனை அழைத்து வார்த்தையை கூறி அனுப்பலாம். தசரத மன்னா, உன் குலவுருவாகிய வதிஷ்ட மகாமுனிவர் சொன்ன உடனே சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டாய், அனுப்புகிறேன் சொல்லி ஒத்துக்கொண்டாய். ராமலட்சுமணர் உன் அருகில் இங்கு வர வரைக்கும் எனக்கு பால் பதார்த்தம் சொல்லக்கூடிய பால் பழம் பதார்த்தம்